purity and positivity. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பவதாரணியோட இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கும் இசை உலகிற்கும் மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இளையராஜாவுக்கு பவதாரணியோட இழப்பு எப்படிப்பட்ட இழப்பாக இருக்கும்? அது அவரை தான் கேட்கணும். நான் அவருக்கு ஒரே பொண்ணு, அது தெரியும் எனக்கு. 2 பசங்க, 2 ஆண் குழந்தைகள், 1 பெண். இது ஒரே பெண். இசை அமைச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு தேசிய விருது வாங்கினாங்கன்னு தெரியும். பாரதிங்கிற படத்தில் அவங்க பாடின பாட்டுக்கு தேசிய விருது, இளம் வயதிலேயே தேசிய விருது வாங்கினாங்கன்னு தெரியும். அதெல்லாம் இருந்தது. ஆனால் சின்ன வயசில் இறந்துட்டாங்கங்கிறது தான் ஒரு பாயிண்ட். 47 வயசில் இறந்துருக்காங்க. கல்லீரலில் புற்றுநோய், லிவர் கேன்சர்னாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பக்கம் கல்லீரலில் புற்றுநோய்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கத்தில் பித்தப்பையில் புற்றுநோய்னு சொல்கிறாங்க. பித்தப்பை புற்றுநோய் தான் கல்லீரலுக்கு வரும். கல்லீரலேருந்து சுரக்கிற அந்த பித்தத்தை வந்து அது பித்தப்பையில் தான் சேரும். பித்தப்பையில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது ஈரலுக்கு வரும். ஈரலுக்கு பாதிப்பு உண்டாக்கும். இப்போ எனக்கு அது வந்து பித்தப்பையில் வந்து கல் இருந்தது. அந்த கல் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சி தூளாக உடஞ்சி மாவு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த இதெல்லாம் டெஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது பார்த்தா எல்லாமே கேன்சருக்கான அடையாளம் தான் இருந்தது. அவர் பெரிய டாக்டர், அவர் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லலை, எனக்கு வயிற்றில் வலி இருந்தது. அந்த வலி கால் பிளாடர், கால் ஸ்டோன், அதாவது பித்தப்பை கல்லுக்கான அந்த வலி தான் அதில் இருந்தது. இவங்க டெஸ்ட் பண்ணோடனே அந்த டெஸ்ட்டில் வந்து அந்த பித்தப்பை கொஞ்சம் லீக் ஆகி என் உடம்பெல்லாம் மஞ்சள் ஆகிடுச்சு. அதாவது காமாவில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அது மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிட்டார், கேன்சர் முத்தி போச்சு அப்படின்ட்டார். அப்படிங்கிறது வந்து என் மனைவிக்கிட்டையும் எங்கள் அண்ணன்கிட்டையும் சொல்லிட்டார். எங்கள் அண்ணன் 2 பேர் நிற்கிறாங்க, என் மனைவியினுடைய அண்ணன் எல்லாம் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேன்சர் அப்படின்ட்டார். நான் டெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன். என்னை ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு வந்து இது பண்ணுறாங்க. உடம்பெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் கலராக, கொஞ்சம் மஞ்சள் புத்தர் மாதிரி இருக்கிறேன். என் மனைவி அப்படியே இடிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னா, அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் வந்தான். வந்து தைரியமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்படி இதில் தைரியமாக இருக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை இதுக்கு எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், தைரியமாக இருக்குது அப்படின்னு. விஷயத்துக்கு வா, என்னான்னு சொல்லு அப்படின்னா, என்னடா அவனுக்கு கேன்சருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. நான் கேட்டுக்கிட்டு என்ன காரணத்தினாலும் சொன்னது தெரியாது. நான் இப்போ சாகிறதா இல்லை, கேன்சராக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நான் இப்போ சாகிறதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். உடனே நான் முதல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு மருத்துவமனையில் இருந்தவங்க அவங்க பயந்துக்கிட்டு வேறு ஒரு பெரிய மருத்துவமனைக்கு என்னை மாற்றிட்டாங்க. அங்கே போய் ஒரு கேன்சருக்கான எல்லா முன்னெச்சரிக்கையும் வச்சுக்கிட்டு எனக்கு சர்ஜரி ஆரம்பித்தாங்க. பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் கல் தான். அந்த பித்தப்பையிலேருந்து இது பண்ணி நசுக்கினதில் அந்த பித்தம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்ததுனால எனக்கு இந்த மஞ்சள் கலர் வந்துருச்சு. ஒன்றுமே இல்லை, கல்லை எடுத்துட்டாங்க, கால் பிளாடர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதோடு முடிஞ்சு போச்சு. ஏன் அந்த சந்தேகம் வந்ததுன்னா, அந்த பித்தப்பையில் வர்ற கல் வந்து அது அப்படியே கேன்சராக மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் அந்த சந்தேகத்தில் தான் என்னுடைய கல்லீரலையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்த சந்தேகத்தில் இது கேன்சராக இருக்கலாம். டெஸ்ட்டுகள் எல்லாமே இப்படி தான் கட்டுச்சு. பவதாரணிக்கும் பித்தப்பையில் கல் இருந்திருக்கு, அதை எடுத்திருக்காங்க. அதுக்கு தான் போயிருக்காங்க. அது கேன்சருக்கு பிறகு வந்த கல். அது முதல்ல கேன்சர் வந்துருச்சு உங்களுக்கு. அது கல்லுடைய அறிகுறியை வச்சு இவங்க பார்க்க போனபோது பார்த்தாக்கா லிவர் கேன்சர் வந்துருக்குது. அது எப்படி சார் 4th ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க? முதல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கலாம், முதல்லே கண்டுபிடிக்கலாம். அது வந்து அறிகுறிகள் இல்லாமல் இருந்திருக்குது. அறிகுறிகள் எல்லாமே இருந்தது. அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? அதாவது வயிறு வலிக்கும். இந்த இடத்துல இந்த இடுப்புக்கிட்டையெல்லாம் ஒரு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த உணர்வு சிறுநீரக கல்லாகவும் இருக்கலாம், பித்தப்பை கல்லாகவும் இருக்கலாம், ஈரலில் பாதிப்பும் இருக்கலாம். இவ்வளவு இருக்கலாம். ஈரல் பாதிப்புன்னா சாதாரண அல்சராக கூட இருக்கலாம். ஒரு இது அமீபிக் அல்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது கூட இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் கடைசியாக தான் நீங்கள் வந்து கேன்சருக்கு போகணும். ஆனால் அது தொட்டு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். கல்லீரல் கேன்சரு, அந்த ஈரல் வந்து தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இந்த நாம் அமுக்கணுன்னா அமுங்கும். கேன்சர் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் அமுக்கும் போது ஒரு கல்லை அமுக்கிற மாதிரி இருக்கும், ஹார்டாக இருக்கும்.
ஆனால் பவதாரணி விஷயத்தில் வந்து 4th ஸ்டேஜில் தான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. எப்படி 3 ஸ்டேஜும் தெரியாமல் இருந்துச்சு? அவங்க போயிருக்கிறாங்க, டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க, சித்த இது ஆயுர்வேத வைத்தியம் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம் சார்? 4th ஸ்டேஜ் வந்துருச்சு. அந்த ஆயுர்வேத வைத்தியம் அவங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அலோபதி எதுவுமே வேண்டாம ஆயுர்வேதிக் தான் வேணும் அப்படின்ட்டு ஸ்ரீலங்கா போயிருக்காங்களே, என்ன காரணம்? இங்கிலீஷ் மெடிசன் வேண்டாங்கிறது இல்லை, இங்கிலீஷ் மெடிசனில் அதுக்கு சரியான மருந்துகள் இல்லை. 4th ஸ்டேஜ் வந்ததுக்கு அது அப்புறம் இல்லை, இங்கிலீஷ் மெடிசனில் மருந்துகள் இல்லை, எங்கேயுமே கிடையாது, அவ்வளோதான். அது எந்த ஸ்டேஜ் வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசனில் இது கண்டுபிடிக்க தாங்க முடியும், மருத்துவம் இல்லை அதுக்கு. நான் படுத்தேன் முதல்ல வந்து கால் பிளாடர் ஸ்டோனில் படுத்தேன். அதுக்கப்புறம் நான் அமெரிக்காவில் இருந்தபோது எனக்கு மறுபடியும் இது ஜாண்டிஸ் வந்துருச்சு, ஹெப்படைட்டிஸ் பி. அமெரிக்கா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், உலகத்துக்கே வைத்தியம் சொல்கிற தலைமையகம் அது, சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். அவங்க தான் வந்து இது தொற்று நோய், இது தொற்று நோய் அல்லன்னு உலகத்துக்கே சொல்கிற அந்த இடத்துல பயிற்சியில் இருக்க. எனக்கு அங்கே அந்த பயிற்சியில் இருக்கும்போது தான் எனக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு. ஜாண்டிஸ் வந்தது காரணம் அந்த வைரஸுகளை எல்லாம் நான் ஹேண்டில் பண்ணதில் நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு. பேசாமல் தான் இருந்தேன். கேலம்போஸுங்கிற ஒரு பெரிய நிபுணர், இந்த விஷயத்தில் நிபுணர், அதை பார்த்துட்டு டேக் ரெஸ்ட், டேக் பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ட்டார். அவ்வளோதான் மெடிசன். இன்றைக்கி வரலும் அலோபதி ஆங்கில மருத்துவத்தில் எங்களுக்கு இதுக்கான வைத்தியம் நம்மக்கிட்ட சரியாக இல்லை. ஆனால் பவதாரணி தனக்கு கேன்சர் வந்திருக்கு, அதுவும் 4th ஸ்டேஜ்னு தெரிஞ்சும் ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்துக்க இலங்கை போனது சரியான விஷயம் தானா? எங்ககிட்ட மெடிசன் இல்லும் போது இருக்கிற மெடிசனுக்கு போகிறது தான். தமிழ்நாட்டில் ஆயுர்வேதிக் இருக்கே, தமிழ்நாட்டில் இருக்கும்போது அது ஒருவேளை அங்கே யாரோ கிளைம் பண்ணியிருப்பாங்க. இது இப்போ விஜயகாந்துக்கு உடம்பு சரியில்லாத போது அவர் வந்து இது சிங்கப்பூர் போனார்ல, அவங்க அமெரிக்காவுக்கு போனார்ல. இப்போ சில விஷயங்களில் வந்து இப்போது எம்ஜிஆருக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சை தான் பண்ணாங்க, அது இங்கே இருக்கிற ஆர்டினரி சர்ஜன் கூட பண்ணுவாங்க. ஏன் இங்கே நம்ம பண்ணலன்னா, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா அது எல்லா ஹாஸ்பிட்டலும் பயந்துக்கிட்டாங்க, வேண்டாம் சார் இதுக்கே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் அண்ணாவையும் அமெரிக்காவுக்கு அமிச்சு அந்த ஆப்ரேஷன் இங்கே நம்ம பண்ண முடியும். ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா ஜனங்க வந்து அடிக்கிற அடியில் ஹாஸ்பிட்டலாம் ரான்சாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அதுக்காக தான் பயந்துட்டு அவங்கள அமெரிக்காவை கூப்பிட்டு போனதுக்கு காரணம் இங்கே செய்ய முடியாமல் அனுப்பலை. இங்கே செஞ்சால் வரக்கூடிய பொதுமக்களுடைய கோபத்துக்கு எதாவது ஆளானா என்ன பண்ண? இவ்வளோக்கு அப்புறம் தான், அதனால தானே இப்போ ஜெயலலிதா தேவையில்லாமல் கொண்டு போய் அப்பல்லோவில் படுக்க வச்சு என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்பல்லோ எவ்வளோ கிண்டல் கேவலப்படுத்த முடியும், கேவலப்படுத்தி அந்த ஆஸ்பத்திரியை காலிப்படுத்துனீங்கல்ல. எவ்வளோ ஜோக்ஸ், அது டெய்லி 2 ஜோக்கு. அப்பல்லோவில் படுத்தியாயா அவ்வளோ கேவலப்படுத்துனீங்க. மீடியாக்கள் சும்மா விட்டீங்க, அவ்வளோ கேவலப்படுத்துறீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பிரபலங்கள் வந்தால் வேண்டான்னு கை எடுத்து கும்பிட்டாங்க. ஆனால் பவதாரணி ஆயுர்வேதிக் மெடிசன் தான் எடுத்துக்க போகிறேன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இலங்கை போனது. இலங்கையில் அதுக்கு அவங்களுக்கு வைத்தியம் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, சிறந்த மருத்துவர்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் அங்கே போயிருப்பாங்க. ஆனால் 4th ஸ்டேஜில் கேன்சர் வந்துருச்சுன்னா குணப்படுத்த முடியாதுன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க ஆயுர்வேதிக்கில் குணப்படுத்த முடியும், ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறது தானே. கடைசி காலத்தில் வலிவாது குறைக்கலாங்கிறது தானே. இப்போ வந்து கேன்சரில் வந்து நாங்கள் பல சமயங்களில் வேதனையை குறைக்கிறதுக்கு நாங்கள் மருத்துவம் பண்ணுவோம், குணப்படுத்துறதுக்கு இல்லை. அது அலோபதியில் தானே வேதனையை குணப்படுத்தும். அது அலோபதியில் அது அவங்க சேர்த்து ஆயுர்வேதத்தில் வந்து அவங்க சேர்த்து பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற இன்றைக்கி ஆயுர்வேதன்றவங்களும் சித்த வைத்தியன்றவங்களும் கழுத்தில் ஸ்டெத் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே, எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க? ஸ்டெத்தோஸ்கோப்புக்கு ஆயுர்வேதத்துக்கு என்ன சம்மந்தம்? ஸ்டெத்தோஸ்கோப்புக்கு சித்த வைத்தியத்துக்கு என்ன சம்மந்தம்? ஊசி எப்படி போடுறான்? ஆயுர்வேதத்துக்கு சித்த வைத்தியத்துக்கும் ஊசிக்கும் என்ன சம்மந்தம்? இந்த பேரில் வந்து இதையும் சேர்த்திக்கிறாங்க, கம்பைன் பண்ணி தான் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளாகவே ஸ்டொமக் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அடிக்கடி ஸ்டொமக் பெயின் வரும், ஏதாவது சாப்பிட்டா சரியாக செரிக்காது. அதுக்காக அவங்க அது பெருசாக எடுத்துக்கலை. வீட்டிலலாம் சின்ன சின்ன இந்த வைத்திய முறை மாதிரி இவங்களே பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் போனாங்க, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதான் அந்த சிம்டம்ஸ் முன்னாடியே கொடுத்துருக்கு இல்லையா வயிற்றில். பல சமயங்களில் வந்து நம்ம வந்து உடனடியாக இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், அவர் சாப்பிட்ட உடனே அவருக்கு வந்தது அசிடிட்டினால வந்து கேஸ்ட்ரைட்டிஸு, அவர் ஹார்ட் அட்டாக்னு நினச்சிக்கிட்டாரு. அது ஒரு வகையான முன்னெச்சரிக்கை. பல சமயங்கள் என்னென்னா ஹார்ட் அட்டாக் வந்து வெறும் கேஸ்ட்ரைட்டிஸ் தண்ணி குடிச்சிட்டு நம்ம இது பண்ணுவோம், எது நெஞ்சேரி இது இன்னொன்று தண்ணி குடிங்கிறோம்ல, தண்ணி குடித்தா ஒருவேளை அந்த அமிலத்தன்மை குறைஞ்சதுன்னா சரியாக போய்ட்டு நம்ம நினைக்கலாம். அது மாதிரி பல சமயங்களில் நம்ம மிஸ் பண்ணுறோம். பெரிய வியாதிக்கான ஒரு அறிகுறி ஒரு தலைவலின்னு வருது, தலைவலி வந்து மலச்சிக்கல்னால சரியாக மோஷன் போகாதனால கூட தலைவலி வரலாம், பிரெயின் டியூமராக கூட இருக்கலாம். நீங்கள் தலைவலி வந்தவுடனே நீங்கள் உடனே எடுத்து பிரெயின் டியூமர் நான் நினைப்பீங்க,
ஒரு மலச்சிக்கலாக இருக்கும், சரி மோஷன் போயிட்டால் சரி அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அது மாதிரி தான் நம்ம செய்கிறோம். மோஷன் போட்டால் சரியாயிடும். சரியாயிட்டோன்னு பேசாமல் இருப்பீங்க. ஒரு சின்ன பிரெயின் டியூமராக இருக்கும். இன்றைக்கி என்னன்னா மருத்துவம் வளர்ந்துக்கிட்டு வருது. இன்றைக்கி வந்து லேசர் டெக்னிக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த இதெல்லாம் லேசர் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி இந்த சென்சார்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. கேன்சர் செல்ஸை உடனே ஐடென்டிஃபை பண்ணி அதை மாத்திரம் நீக்கிற அளவுக்கு இப்போ இன்றைக்கி பிரெயின் டியூமரை வந்து நம்ம சுத்தமாக குணப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் லிவர் விஷயத்தில் இன்றைக்கி வரல எந்த வகையிலுமே நம்ம லிவரில் எதனால கேன்சர் வருது? கேன்சர் வர்றதுக்கு காரணங்கள் தெரிஞ்சுன்னா எனக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிடும். ஏன் வருதுங்கிறது தெரியாது. ட்ரிகர் ஃபேக்டர் இருக்குது. பித்தப்பையில் கல் வர்றதுக்கு காரணம் அது அந்த நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம். பெண்களுக்கு தான் அது அதிகமாக வரும். பித்தப்பையில் கல் வர்றதே பெண்களுக்கு. ஏன் பெண்களுக்கு மட்டும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க உடம்புல வந்து கொழுப்பு ஜாஸ்தி, அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அந்த அடிப்போஸ் டிஷ்யூ ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுத்திங்கன்னா பெண்ணுக்கு அதிகம், ஆணுக்கு குறைச்சல். அதனால தான் அவங்க உடம்பு பளன்னு மெதுவாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய தோலுக்கும் தசைக்கும் மத்தியில் கொழுப்பு சத்து ஒரு லேயர், நல்லா இவ்வளோ மொத்த லேயர் அடிப்போஸ் டிஷ்யூ மஞ்சள் கலரில் இருக்கும். அவங்களுக்கு அது அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த பொலிவே இருக்குது. பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்னடா வித்தியாசம்னு அதுதான். நமக்கு அது கிடையாது. நமக்கு தசைகளே ஸ்ட்ராங்காக நின்றுடும். அதனால தான் நம்ம உடம்பு வந்து கடினமாக இருக்குது, அவங்க உடம்பு மென்மையாக இருக்குது, சிரிச்சி. அது இருந்தால் தான் அந்த பெண்ணுக்கு கவர்ச்சி, அது இல்லைன்னா தான் ஆணுக்கு கவர்ச்சி. அதனால் பெண்களுக்கு இந்த சில குறிப்பிட்ட நோய்களெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த கொழுப்பு சக்தி மிக அதிகம். அந்த கொழுப்பு சக்தியோட எண்ணெய்களும் இந்த ஃபேட்டு உணவுகளும் நிறையா கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை நிறையா சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அது பித்தப்பையில் கல்லாக மாறும். ஆனால் உடல் பருமனாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தானே பொதுவாக இந்த மாதிரி கொழுப்பு சத்து சார்ந்த அவங்களுக்கு தான். பவதாரணியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அவங்க கொஞ்சம் ஒல்லியாக தானே இருந்திருக்காங்க, லீனாக தானே இருந்திருக்காங்க. பெருசாக அந்த உடல் பருமன் இல்லாத ஒரு பர்சன் அவங்களுக்கு எப்படி தான் வந்துச்சுன்னு கேட்க. என் பொண்டாட்டி சிவப்பு சேலை கட்டியிருப்பான்னு நான் சொன்னேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிவப்பு சேலை கட்டணும்லாம் என் பொண்டாட்டி உடல் பருமன் இல்லை. இப்போ அதான் சொல்ல வர்றேன். அது மாதிரி அதிகமான கொழுப்பு சத்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இந்த இது பித்தப்பையில் கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னாக்கா சொல்லுவாங்க சார், ஸ்லிம்மாக இருந்தால் பெருசாக இந்த நோயும் வராதுங்கிறது ஒரு பொதுவான இது. அதுக்காக வரவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு கேன்சர் வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க பரம்பரையில் இருக்காங்க. அதுக்கு எந்த நோய்க்கு என்ன காரணங்கிறதும் நம்ம சொல்ல முடியாதுங்க. பவதாரணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடகி, அவங்க அதிகமாக அதிமதுரை மாதிரி அல்லது அடிக்கடி சுடுதண்ணி, இந்த பணக்கற்கண்டெல்லாம் அதிகமாக இயற்கை சார்ந்த விஷயம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு அவங்களுடைய உடம்பை சீராக வச்சிருக்கும் இல்லையா? அதெல்லாம் தாண்டி எப்படி தெரியாதுங்க. ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சுங்க, அதுக்கான அவங்க குடும்ப இதில் ஹிஸ்ட்ரியில் கேன்சர் இருக்குதுன்னாக்கா அது அவங்க இதில் வரத்தான் செய்யும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா கேன்சர் வரத்தான் செய்யும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேன்சர் வர்றதுக்கான காரணம் எந்த நோய்க்குமே ஏங்க பிறந்த உடனே குழந்தை இறந்து போச்சு, இறந்து போச்சு அவ்வளோதான். அதை விட மோசமான முறையில் வந்து டெலிவரி ஆன ஒரு குழந்தை வந்து உயிர் பொழைச்சி வந்துடுது. ஏன் வந்துருச்சுன்னு கேட்க முடியுமா? 2 உதாரணங்கள் சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறான், ஒரு தகரம் இருக்குது, அவன் காலை கிழிச்சிருச்சு. காலை கிழிச்சோன்னா அவன் என்ன பண்ணுறான், ஒரு மண்ணெல்லாம் போட்டு அந்த ரத்தத்தெல்லாம் நிறுத்திட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அந்த மண்ணில் இருக்கிற அந்த டெட்டனஸுங்கிற அந்த கிருமியை உள்ளே பூந்து அவன் காலையே அழுகிற அளவு கொண்டு போய் அவன் மருத்துவமனைக்கு போய் அது வந்து டெட்டனஸை ஜாஸ்தியாகி கேங்க்ரீனுங்கிற ஒரு கண்டிஷனாக மாறி அவன் செத்தே போயிடுறான். அத்தனை டாக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய மருத்துவமனை இது பண்ணுறாங்க, கேங்க்ரீன் ஃபுல்லாக பரவி செத்து போயிட்டான். இன்னொரு இடத்துல ஒரு குறவன் எலியெல்லாம் அடித்து இடுப்பில் அருணாக்கரில் கட்டிக்கிட்டு ஒரு மலையில் போயிட்டுருக்கான். பாறையார் இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டுருக்கான். மயக்கடிச்சு விழுந்துட்டான். பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சு அப்படியே விழுந்துட்டான், பாறை மேலே விழுந்துட்டான். செத்து போக வேண்டியது தான். வெயில் அடிக்குது, மேலே கருடம் பறந்துக்கிட்டு இருக்குது, இடுப்பில் பூரா எலி இருக்குது. அதை சாப்பிட்லான்னு வந்து அவன் மேலே உக்காந்து ரெக்கையை அடிச்சுக்கிட்டே அந்த எலியெல்லாம் சாப்பிடுது. கருடனுடைய ரெக்கை அடிக்க பாம்பு விஷம் இறங்கிடுது. அவன் எந்திரிச்சு போயிட்டான். அவன் பொழைச்சதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, அவன் செத்ததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? மரணம் எப்படி வேணாலும் வரலாம், அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. மரணம் எப்படி வருங்கிறது வந்து யாராலையும் கணிக்க முடியாது. எந்த நேரத்தில் வரும், எப்படி வருங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ ஆங்கில மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு எல்லா உறுப்புகளுக்கும் எதோ தீர்வுகள் நம்ம அந்த மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் நம்ம ஒன்றும் அதுக்காக செய்யலைங்கிறது வேறு விஷயம். ஆங்கில மருத்துவத்தில்
இந்தியர்களுடைய கான்ட்ரிபியூஷன்றது ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லை. அதுதான் உண்மை. நவீன மருத்துவத்துக்கு இந்தியர்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது தான் உண்மை. நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் என்னத்தை கிழிச்சேன் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிழிக்கல. இவ்வளோ நாள் டாக்டராக இருந்து நீ மருத்துவத்துக்கு ஆங்கில மருத்துவத்தில் நீ கண்டுபிடிச்ச என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நான் சரியான படிக்காத ஆள். சென்னை மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து 175 180 வருஷம் ஆகுது. 180 பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் போயிருக்கிறான், பிரமாதமான ஸ்டூடெண்ட்டு. அவனுங்களும் என்ன பண்ணானுங்க, நான் ஃபெயிலே பாஸ் பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணல, ரைட்டு. மிகச்சிறந்த மாணவன் 180 மாணவர்கள் அமைச்சுக்கிட்ட எவன் என்ன கிழிச்சான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அகில இந்தியாவில் இத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்குது, எவன் என்ன கிழிச்சான்? ஆங்கில மருத்துவத்துக்கு இந்தியனுடைய அர்ப்பணிப்பு ஒன்றுமே கிடையாது, கண்டுபிடிப்பே ஒன்றும் இல்லை, ஏறத்தாழ இல்லைன்னு சொல்லலாம். அது இந்த லிவர் ஃபெயிலியர் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக நடக்கிறது நம்ம நாட்டில் தான். ஏன் சார் இந்தியாவில் மட்டும் இந்த நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் நல்லா தானே சார் இருக்குது, ஆரோக்கியமான சூழல் தானே நம்ம சாப்பிடுறோம். ஆரோக்கியமான சூழலில் வந்து காற்றுல மாசு இல்லை, நல்லா கழுவிட்டு சாப்பிட்றேன், இதெல்லாம் இல்லை. நீங்கள் சாப்பிட்ற பொருளில் இருக்கிற ஒரு இது என்ன வேதிப்பொருள் என்ன இருக்குது, என்ன சத்து வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்கிறதெல்லாம் இருக்குதில்லை. காரத்தை மிளகாயை நம்ம நிறையா உபயோகப்படுத்துகிறோம், எண்ணெயை பயங்கரமாக உபயோகப்படுத்துகிறோம். அது எல்லாமே கேன்சருக்கான இது. அந்த காலத்தில் அது சரியாக இருந்தது. அந்த காலத்தில் இருந்த உழைப்பு வேறு. அன்றைக்கி வந்து உரலில் அரிசியை போட்டுட்டு உலக்கையை எப்படி 2 உலக்கையை இது பண்ணுவாங்க பெண்கள், அம்மியில் அரைப்பாங்க, ஆட்டுக்கல்ல இது பண்ணுவாங்க, அப்படி திடகாத்திரமாக இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஒரு தட்டுறீங்க, போயிடுச்சு, வேலை இல்லை. உணவு முறை இல்லை, உழைப்பு இல்லை. அதனால் உங்கள் உணவு முறை போயிடுச்சு. நீங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி ஜங்க் ஃபுட் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு போகிறீங்க. உங்களுடைய கலரிஸை நீங்கள் இது சேர்ற சக்திகளை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துறதில்ல. உழைப்பே இல்லை, தசைகளுக்கு வேலை இல்லை, எல்லாம் போயிடுச்சு. உடல் உழைப்பு இல்லை, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ஜங்க் ஃபுட்டுக்கு மேலே நான் குற்றம் சாட்ட மாட்டேன். ஜங்க் ஃபுட்டுக்கு மேலே நான் குற்றம் சாட்ட மாட்டேன். உடல் உழைப்பே இல்லை, சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அழுக்கு வெளியே போகலை, அழுக்கு சேருது, அது வெளியே போகிறதுக்கான வெளியே வேணும் இல்லை. அப்பாப்டோசிஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க, அது பெத்தாலஜியில், அதாவது உடல் இதில் இருக்குது. அது என்னன்னா, தினசரி நம்ம உடம்புல ஒரு 1000 செல்கள் செத்து போகும், பழசாயிடும். 1000 செல்லு புதுசாக உருவாகுது. அந்த பழைய செல்லை வெளியே அமிச்சிட்டு புது செல்லை வந்து அந்த இடத்துல வைக்கும். அதுக்கு பேர் தான் அப்பாப்டோசிஸ்னு பேர். இந்த அப்பாப்டோசிஸ் சிஸ்டம் சரியாக இல்லாமல் போச்சுன்னா அந்த பழசான செல் இருக்குது இல்லையா, அது வெளியே போகாமல் அது நின்றுக்கும், புது செல்லும் ஃபார்ம் ஆகிடும். இந்த சிஸ்டம் ஏன் சரியாக போகாமல், அதுக்கு காரணம் தெரியாது. அது காரணம் தெரியாது. ட்ரிகர் ஃபேக்டர்னு ஒன்று சொல்கிறான். இப்போ தான் அந்த ட்ரிகர் ஃபேக்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் படித்த காலத்தில் அப்பாப்டோசிஸுங்கிற டாப்பிக்கே கிடையாது. இப்போ அது புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்டுபிடிச்சிட்டு வர்றோம். இதெல்லாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் மெடிசனில் வந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். பொதுவாகவே ஒருத்தருக்கு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுடைய இறுதி காலம் வந்து மிக கடுமையான ஒரு போராட்டம் நிறைந்த, வலிகள் நிறைந்த ஒரு காலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானா? பொதுவாக எல்லா கேன்சர்லேயுமே ஒரு வலி இருக்குது. அந்த வலியை குறைக்கிறதுக்கு நாங்கள் விதவிதமான மருந்துகள் கொடுக்குறோம். நாங்கள் கொடுக்குற மருந்துகள் எல்லாமே வலியை குறைக்கிறதுக்கு தான். கேன்சரை குணப்படுத்துறதுக்காக நாங்கள் இன்னும் சரியாக இது பண்ணல, கட்டுப்படுத்துகிறோம். ஒரு வருஷத்தில் செத்து போவான் அப்படின்ற ஒரு கேன்சருக்கு அவனுக்கு இந்த மாதிரி மருந்துகள்லாம் கொடுத்து 2 வருஷம் வரணும். ஆயில நீட்டிக்கிறமே ஒழிய நோயை குணப்படுத்துறது அதுதான் நடக்குது. இன்னைக்கு ஒரு விஷயத்தில் கேன்சர் வரவும் ஆயுர்வேதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இலங்கை போகிறாங்க. அப்போ அந்த வலிகள் குறைக்கணும் அப்படிங்கிறது ஆயுர்வேதக்காரர்கள் தான் கேட்கணும். வைத்தியம் பண்ணிட்டு கேட்கணும், என்ன கொடுத்தாங்கன்னு கேட்கணும். அவங்களும் இப்படிப்பட்ட வலிகள்லாம் அனுபவிச்சு தெரியாது. அவங்க அந்த ஆயுர்வேதத்தில் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு என்ன தெரியும், அவங்கள தான் கேட்கணும். எங்ககிட்ட வந்தாக்கா நாங்கள் சில மருந்துகள் கொடுப்போம். பெத்திலிருந்து போல் சில மருந்துகள்லாம் அப்படியே ட்ரிப்பு போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம். கொடுத்தாக்கா 3 மணி நேரம் நல்லா இருப்பாங்க. 3 மணி நேரம் அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் போனோன்னு எந்திரிச்சு கும்பிடுவாங்க. ஏதாவது பண்ணி என்ன காப்பாது, என்னை கொன்னுடுப்பான்வாங்க. அந்த நோயாளிகள் என்ன சொல்லுவாங்க, என்னை கொன்னுடுங்க சார், ப்ளீஸ் கொன்னுடுங்க சார், வேண்டாம் சார். கேன்சர் வந்து ஆமாம், அந்த அளவுக்கு போகும். நாங்கள் வலியை குறைக்கிறதுக்கு எவ்வளோ உண்டோ அவ்வளோ பண்ணுவோம். என்னுடைய சீஃப் ஒருத்தர் வந்து தனக்கு ரத்த புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் பெரிய டாக்டர், அகில இந்தியாவில் அகில உலக அளவில் புகழ்பெற்ற டாக்டர். தனக்கு ஒரு சிம்டம்ஸ் சிலது வந்தது. அவரே செக் பண்ணார். அவருடைய நர்சிங் ஹோமில் உட்காந்துட்டு, என்னடா இந்த சிம்டம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்தா ரத்த புற்றுக்கான இது தெரிஞ்சுது. சூசைட் பண்ணிட்டார். ஏன்
1 வருஷத்தை 2 வருஷமாக நீட்டிக்க முடியுமே ஒழிய வர்ற உபாதைகளை எல்லாம் குறைக்கிறதுங்க அவ்வளோ சுலபம் கிடையாது. குறைச்சாலும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அவஸ்தையெல்லாம் வேண்டாம். அவருக்கு தெரியும் என்ன ஆகும்னு தெரியும். தற்கொலை பண்ணிட்டார். மிகப்பெரிய டாக்டர். ஹெட்லைன்ஸ் எல்லாம் வந்து அதனால் அதை பற்றி இப்போ டாக்டர்கள் தான் எங்களை போன்ற டாக்டர்களுக்கு தான் நீங்கள் சின்ன விஷயத்தை கூட எங்களுக்கு இப்படி போகுமோ அப்படி போகுமோங்கிற பயத்திலேயே நாங்கள் டாக்டர்ஸ் ஆர் த ஒர்ஸ்ட் பேஷண்ட்டுமா. எங்களுக்கு அவ்வளோ பயம் வரும். இதெல்லாம் இன்றைக்கி வந்து இருக்கிற மாடர்ன் மெடிசனில் பல்வேறு வகையான கேன்சரெல்லாம் நம்ம வந்து மூளைக்கு வர்ற கேன்சர், பிரெயின் டியூமர் எல்லாம் வந்து நம்ம இப்போ கட்டுப்படுத்துகிற அளவுக்கு வந்துட்டோம். சைபர் நைஃபு, கீட்ரூடா போன்ற மருந்துகள்லாம் வந்துருச்சு. சைபர் நைஃபுங்கிறது ரேடியேஷன், அந்த இது லேசர் டெக்னிக் அதெல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துருக்குது. குணப்படுத்துகிற அளவுக்கு போயிருக்கிறோம். கேன்சரையே குணப்படுத்துகிற அளவுக்கு போயிட்டுருக்கோம். அதில் கொஞ்சம் கூட வெற்றி காண முடியாமல் இன்றைக்கி வந்து நம்ம திணறிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து லிவர் கேன்சர். சில டாக்டர்ஸ் எல்லாம் சில ஹாஸ்பிட்டல்ஸில் கேன்சர் வந்து அதுக்கப்புறம் அதை க்யூர் பண்ண முடியலாட்டி நீங்கள் ஆயுர்வேதிக் மெடிசன் ஃபாலோ போயிருங்க, சித்தா மெடிசன் போயிருங்கன்னு சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. என்ன காரணத்தினால அவங்க எப்படி சொல்கிறாங்க? ஆமாங்க. இப்போ எய்ட்ஸ் வந்தது. எய்ட்ஸ் நோய்க்கு நாங்கள் தான் டாக்டர்ஸு, நான் தான் அதிகாரியாக இருந்தேன். அப்போ ஹெல்த் செக்ரட்டரி இருந்தவர் வந்து என்ன சொன்னார், மருந்து இருக்குதான்னு எங்களை கேட்டார். இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல சார், வந்தால் அதான் இதே மாதிரி தான் சிம்டம்ஸை குணப்படுத்துறது, வலி இல்லாமல் பார்த்துக்கிறது, இதுதான் நாங்கள் பண்ண முடியுமோ, உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னோம். அந்த நேரத்தில் சித்த வைத்தியர்கள்லாம் வந்தாங்க. எங்ககிட்ட ஒரு மருந்து இருக்குது, எங்களால் குணப்படுத்த முடியும்னு வந்தாங்க. எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவங்களே உட்கார வச்சுட்டாங்க. அவங்க வந்து ஒரு குருதிப்பாண்டுன்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. அதில் பார்த்தாக்கா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சித்த வைத்திய புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அந்த அறிகுறிகள் பூராமே எய்ட்ஸுக்கு இருக்குது. ஆக அவங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி ஒரு நோய் தெரிஞ்சிருக்குது. பெண்களாலும் அந்த உடல் உறவின் மூலமாக பரவக்கூடிய வியாதிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அப்போ கேட்டார். நான் தான் சொன்னேன், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்ச சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சார். அப்போ அவங்கக்கிட்ட மருந்து இருக்கும், அந்த மருந்தை கொடுக்க சொல்லுங்க சார். அப்போ என்ன அப்போ நீ வந்து இது எதுக்கு இல்லையானார். என்கிட்ட மருந்து இல்லைங்கிறேன் சார். யாரோ ஒரு வந்து ஒருத்தர் காப்பாற்றுறாருமா, நான் ஏன் சார் அதை தடுக்கணும்? எந்த முறைங்கிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை சார். பேஷண்ட் நோயாளி குணம் ஆகணும், அதுதான் முக்கியம் சார் எங்களுக்கு. அது எந்த முறையாக அலோபதியாக இருந்தானோ, ஹோமியோபதியாக இருந்தானோ, சித்தாவாக இருந்தானோ, யுனானியாக இருந்தாங்க, யாரை எதாக இருந்தா என்ன, நோயாளி குணம் ஆகுறதாங்கிறது தான் சார் முக்கியம். என் முறையில் தான் குணம் ஆகணும். என்ன ரூலாக அது? என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் அவங்கள விடுங்காட்டேன். அப்போ தான் வந்து காசநோய் மருத்துவமனையை வந்து அந்த டிபி சானிட்டோரியத்தை எய்ட்ஸுக்காக மாற்றி சித்த வைத்தியத்துக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்து இது பண்ணாங்க. அவங்க சக்ஸஸ் ஆகலை, அது வேறு விஷயம். ஏன் சக்ஸஸ்? அது அந்த மருந்துகள் வேலை செய்யலை. கிளைம் பண்ண அளவுக்கு அதில் எஃபெக்ட் இல்லை. ஒரு நோய்க்கு நம்ம மருந்து கொடுக்குறோன்னா, அவன் நல்லா ஆகிட்டானே, இவன் ஏன் சார் நல்லா ஆகலைன்னாக்கா, அவனுடைய உடம்புல இருக்கிற இது டிஷ்யூஸ், அந்த செல்கள் எல்லாம் அதை எடுத்துக்கிட்டு குணம் ஆகிடுச்சு. இவனுடைய செல்லுக்கு அந்த சக்தி இல்லை, அந்த மருந்து பயன்படலை. மருந்து வேலை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. மருந்து இருக்குது, ஆனால் அந்த மருந்து அந்த ஆளுக்கு வேலை செய்யும். அதனால் இதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது. அவன் செத்தான், அவன் பிழைச்சானே, நீ ஏன் பிழைக்கிற? என் மருந்து வேலை செய்யல. எல்லாத்துக்கும் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியாது. எனக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிங்கன்னு கேட்க முடியாது. உன் உடம்பு ஏற்றுக்குதா, முடியுமா, தாங்க முடியுமா, அப்போ பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து பைபாஸ். ஒரு சர்ஜரிங்கிறதே அந்த சர்ஜரி பண்ணால் அவன் நல்லா ஆவானான்னு தெரிஞ்சப்பறம் தான் சர்ஜரி பண்ணுவோம். அவனுக்கு மாத்திரம் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கே பண்ணலன்னாக்கா, அவன் உடம்புல அன்றைக்கி இருந்து அந்த டிசீஸ் இருந்த சூழ்நிலையில் ஆப்ரேஷன் ஓகே பண்ணால் சரியாயிடுவான். உனக்கு வந்திருக்கிற இதில் வந்து ஆப்ரேஷன் பிரயோஜனப்படாது, பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு பண்ணி எனக்கே பண்ணலங்கிறதுலாம் கிடையாது. அவனுக்கு சாம்பார் ஊற்றுறீங்க, எனக்கே ஊற்றுறேங்க மாதிரிலாம் கேட்க முடியாது. பவதாரணிக்கு வந்த கேன்சர் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொதுவாக? அது அவங்கள தான் கேட்கணும். ஜாண்டிஸ் வந்திருக்கும், மஞ்சக்காமலை வந்திருக்கும், அது கண்டிப்பாக வந்திருக்கும். நிறையா வாந்தி வந்திருக்கும், பசிக்க சாப்பிடவே முடியாமல் இருந்திருக்கு, சாப்பிடவே முடிஞ்சிருக்காது. ட்ரிப்பு தான் ஏற்றிருப்பாங்க, ட்ரிப்பை ஏற்றி தான் இது பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரிப்பில் தான் சத்தெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துருவாங்க. அதில் தான் கொஞ்ச நாள் ஓடி இருக்கும். பவதாரணி இறப்புலேருந்து நம்ம என்ன மாதிரியான பாடங்களை கற்றுக்கணும்? பாடங்கள் ஒன்றும் இல்லை. லிவர் கேன்சருங்கிறது யாராக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வரும். அதை வராமல் பார்த்துக்கணுங்கிறது, அதுக்கான தடுப்பு முறைகள்லாம் வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்துக்கணுங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை 2வது ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு தான் காப்பாற்ற இல்லை, எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சதுனாலும் காப்பாற்றிருக்க முடியாது. கேன்சர், லிவர் கேன்சர் வந்துருச்சுன்னா தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு தான் போகும். தள்ளி போடலாம், மரணத்தை தள்ளி போடலாம். 6 மாதத்தில் இறக்க வேண்டியவங்கள 1 வருஷத்துக்கு தள்ளி போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஆங்கில மருத்துவத்தை பொறுத்தவரை.
மற்ற மருத்துவத்தில் சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேதத்திலும் யுனானியிலையும் ஹோமியோபதியிலும் முடியும்னா போய் பாரு. பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.